சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசியம் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சண்முகம் வந்து அவரை கூட்டிட்டு இங்கே வந்துடுறாங்க. முத்துப்பாண்டி வந்து பேசுனாங்க. அந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாமே வந்து தலைகீழ மாறப்போகுது. ரத்னாவை பற்றி எல்லாரும் வந்து புரிஞ்சுக்க போறீங்க. டேய்! இவன் தான்டா வந்து எல்லாத்துக்கும் காரணம். உன் மேலேயும், ரத்னா மேலேயும் பழி போட்டதுக்கு, இந்த டீ கடைக்காரன் தான் காரணங்கிற மாரி சொன்னோனே, வெங்கடேஷுக்கு ஆதரவா ஒருத்தவங்க வந்து பேசுனாங்கல்ல, அவங்க வந்து பேசுறாங்க. "என்னங்க நீங்க சொல்றதெல்லாம் வந்து காது குடுத்து கேட்கவே முடியலையேன்னோனே, இப்போதைக்கு அறிவழகா, நீ இவன கட்டி போடுறா" அப்படின்னு சொன்னோனே, கட்டி போட்டுறாங்க. சண்முகம் வந்து வெங்கடேஷ வந்து இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்தோனே வந்து எல்லா உண்மையும் வந்து புரிய வச்சுடுறாங்க. "அதான் நான் தான் சொன்னேன்ல." "என்னடா இப்ப பேசுங்கடா" அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுறாங்க. "நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. என் குடும்பத்து மேல சத்தியமா வந்து ரத்னா எந்த விதமான பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டான்னு. நீங்க தானே இது மாரிலாம் வந்து ரத்னாவ நம்பாம இருந்தீங்க. வாய் இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பேசுவீங்களா? இப்ப என் தங்கச்சி இங்க வேலை பார்க்குறதுல எல்லா இடத்துலயும் வந்து தகுதி வாய்ந்த ஒரு பொண்ணுன்னு நிரூபிச்சு காட்டியாச்சு. உடனே முத்துப்பாண்டி வந்து பேசுறாங்க. பார்த்தீங்களா? எங்க மேல எந்த விதமான தவறு இல்லன்னு காட்டியாச்சு. நீங்க தான் வாய்க்கு வந்த மாரி பேசுனீங்க. இது மாரி பேசுறவங்க பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம காது குடுத்து கேட்கவே கூடாது. நம்ம மேல தப்பு இருந்தா மாத்திக்கலாம். இவங்க இது மாரி பழி போடுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம நிரூபிச்சு காட்டியாச்சு மச்சான். அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சௌந்தரபாண்டி மூஞ்சில வந்து கரி பூசிட்டு போறாங்க. சௌந்தரபாண்டி வந்து யோசிக்கிறாங்க. என்னய்யா வெங்கடேஷ வச்சு தான் அந்த குடும்பத்தையே பிரிக்கணும்னு நெனச்சீங்க. ஆனா இப்படி ஆயிடுச்சேங்கிற மாரி சனியன் அண்ணன் வந்து கேட்டோனே, ஆமா எனக்கும் மனசு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. வெங்கடேஷ் மாட்டணும்னு நெனச்சா, ச்சே அவன வச்சு சாதிக்க வேண்டியதெல்லாம் வந்து சாதிக்காம விட்டாச்சே! அத நெனச்சு தான். பரவால்ல. கொஞ்ச நாள் வந்து பரபரப்பா போச்சா, அடுத்தது நம்ம திட்டத்த வந்து போட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து அவங்க பாட்டுக்கு வந்து போறாங்க. வெங்கடேஷையும், அந்த டீ கடைக்காரங்களையும் கூட்டிட்டு அப்படியே வந்து அவர் பாட்டுக்கு முத்துப்பாண்டி வந்து கூட்டிட்டு போயிட்டு உள்ள வைக்கிறாங்க எப்போதும் போல. பரணிக்கு தான் வந்து ரொம்பவே வந்து சங்கடமா போச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் தான காரணம். இப்ப ரத்னா மூஞ்சில என்னால எப்படி முழிக்க முடியும்? அவன் இது மாரி தப்பு பண்றவன் நான் நெனச்சு கூட பார்க்கல. அவன் போட்டது எல்லாமே வேஷம். ரத்னா வந்து அப்பயே வந்து வேணாம் வேணான்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவனெல்லாம் வீட்ல வந்து விடாதீங்கன்னு. நான் தான் கேட்காம விட்டு, இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வந்து உள்ளாக்கிட்டேனே! ரத்னா வந்து ரொம்பவே பாவம் தானே! அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரத்னா ஃபேஸ வந்து பார்க்கறதுக்கு தயங்கிக்கிட்டே வந்து ஓரமாவே நின்னுட்டு இருக்காங்க நம்ம பரணி. தங்கச்சிய வந்து கூட்டிட்டு வராங்க. தங்கச்சிய எப்படி கூட்டிட்டு வரணும்? ஆர்த்தி எடுங்க. இனிமேட்டு தங்கச்சிக்கு புடிச்சிருந்த திஷ்டி எல்லாம் போச்சு. அந்த திஷ்டின்னு சொன்னது வெங்கடேஷ தான் சொன்னேன். நான் கூட வந்து வெங்கடேஷ் ஏத்துக்கலாமா, வேணாமான்னு தெரியாம இருந்துச்சு. ஆனா, இனிமேட்டு என் தங்கச்சியோட வாழ்க்கை ஓஹோன்னு அமையப்போதுன்னு சொல்லி, அந்த இடத்துல ஆர்த்தி வந்து எடுக்குறாங்க. "அண்ணே, நீ திருப்பி வந்து அக்காவ கூட்டிட்டு வந்துட்டல்ல, எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா போச்சுன்னு." வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து அப்படியே ரத்னா, "உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்லம்மா" அப்படின்னு சொல்றாங்க. "இந்த அப்பாவால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சேம்மா. நீ எதுவும் தப்பா நெனச்சுக்காத." "அப்பா, அண்ணன் இருக்கிறப்ப என்னப்பா அவன என்னால அடிக்க முடியாம போச்சு. அது ஒண்ணு தான். இருப்பினும் 2, 3 அடி அடிச்சேன். அது போதும். நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன். நீங்க தான் வந்து வெங்கடேஷ் வந்து தப்பு பண்ணவன் திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் குடுங்கன்னு சொன்னீங்க. நான் வந்து அவன் கூடயே வந்து 2 மாசம் வந்து இருந்திருக்கேன். அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியாதா என்ன? அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்துல வந்து பேசுறாங்க நம்ப ரத்னா அந்த இடத்துல. சரிம்மா, சரிம்மா அப்படின்னு சொல்லும்போதே, அம்மா உன் மேல பழி போட்டாங்கம்மா. என்னால வந்து அந்த வயசுல எதையும் நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. ஆனா ரத்னா மேல பழி போட்டாங்கம்மா. திருப்பியும் ரத்னா நல்லவங்கிற விஷயத்த வந்து நிரூபிச்சு காட்டிட்டேன்ம்மா. அப்படின்னு சொல்லி சந்தோஷமா வந்து பேசுறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து சூடாமணி வந்து அப்படியே வந்து ஒரு பூ வந்து மேல இருக்கு போல இருக்கு. பொத்துன்னு வந்து விழுவுது. அந்த இடத்துல உடனே வந்து வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. இனிமேட்டு நல்லபடியா வந்து ரத்னாவுக்கும் ஒரு வாழ்க்கைய வந்து அமைச்சு கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லும்போது, கல்யாணங்கிற பேச்சுக்கே என் முன்னாடி யாரும் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, பரணி மாட்டுக்கும் ஓரமா வந்து நிக்கிறாங்க. ரத்னா வந்து பார்க்க முடியாம தடுமாற்றத்துல இருக்கிறவங்க, "நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் மாமா, இந்த குடும்பத்துல" அப்படின்னு சொல்லி பரணி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன சொல்ற? எதுக்கு மன்னிப்பு கேட்குற? என்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையும். ரத்னாவ இப்ப என்னால மூஞ்சி குடுத்து கூட பேச முடியல. அவன் நல்லவன் நெனச்சு, நான் தான வந்து சப்போர்ட் பண்ணேன். நானும் முத்துப்பாண்டியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, முத்துப்பாண்டி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இங்க வந்துடுறாங்க. வந்தோனே வந்து, அப்பனா நானும் தான் காரணம். ரத்னா என்ன மன்னிச்சிருங்கிற மாரி மாறி மாறி மன்னிப்பு கேட்குறாங்க. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க நெனச்சீங்க. நீங்க மட்டும் நெனச்சா பத்தாது. ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு எப்படிப்பட்டவர்ன்னு உங்களுக்கு தெரியாம இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா, இங்க என்ன பிரச்சனைன்னா, ரத்னாவோட வாழ்க்கை அப்படின்னு பார்க்குறப்ப அவன் நல்லவனா மாறிட்டா, எனக்கான வாழ்க்கை எனக்கு கிடைச்சிரும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க. அதுதான் உங்க மேல இருக்கிற தப்பு தவிர, உங்க மேல கோவப்படுறதுக்கோ, வருத்தப்படுறதுக்கோ நான் எதுவும் வந்து பேச மாட்டேன். நீங்க நல்லது நெனச்சு செஞ்சீங்க. ஆனா நல்லது யாருக்கு செய்யணும்?
யாரை வந்து நல்லவராக வந்து ஏற்றுக்கணுங்கிற விஷயம்லாம் இருக்குல்ல, அவன் சத்தியமாக இப்போன்னு இல்லை, எப்போதுமே திருந்த மாட்டான். இனிமேட் அவன் பேச்சை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். அவனை உண்டில்லன்னு ஆக்குறேங்கிற மாதிரி முத்துப்பாண்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விடுங்க, அவன் ஏதாவது ஒன்று இது மாதிரி தான் திருப்பி வெளில வந்ததுக்கப்புறம் பழி வாங்கணும் தான் யோசிப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்னை மன்னிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல. இந்த விஷயத்தை வந்து விடுங்க, இனிமேட்டு எல்லாரும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து பேசுகிறாங்க. சந்தோஷமாக நிம்மதியாக வந்து சிரிச்ச முகமாக இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து வெங்கடேஷோட அம்மா வந்து வேக வேகமாக வெங்கடேஷை வந்து பார்க்கறதுக்காக போகிறாங்க. டேய், இந்த மாதிரி நிலைமையெல்லாம் வரும்னு நான் நினச்சேன்டா, எதுக்குடா நீ இது மாதிரி பண்ணுற? நான் தான் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பொண்ணை பார்த்தல, அவங்க கிட்ட வந்து நீ தேவையில்லாமல் சண்டை போட்டு ரத்னாவை பழி வாங்கணும்னு சொன்னியே, இப்போ நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குங்கிற மாதிரி அவங்க வந்து பேசுகிறாங்க. அம்மா விடுமா, திருப்பி நான் வெளில வந்து ரத்னாவை நான் திருப்பி வந்து பழி வாங்குவேன் வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க. முத்துப்பாண்டியோட அசிஸ்டண்ட் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் இனிமேட்டாவது அவர் நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள், மற்றவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்காம. இந்த விஷயத்தில் வந்து ரத்னா சண்முகம்லாம் என்ன மாதிரி மனநிலைமை இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவர் நல்ல வேலையில் இருந்தார், நல்லபடியாக சம்பாதிச்சிட்டு இருந்தார். இப்போ நல்லபடியாக கல்யாணமும் நடந்துச்சு. ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்போ தன்னந்தனியாக வந்து இருக்காங்க. அதாவது ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறத பொறுத்து தான் அவனுக்கு நல்லது நடக்குமா, இல்லை வேறு ஏதாவது இப்போ இப்படி பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு, இப்படி நடக்குமாங்கிறதெல்லாம் காலம்தான் சொல்லணும். இனிமேட்டாவது கரெக்டாக வந்து இருக்க சொல்லுங்கள். வெளில வந்ததுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. இதுதான் நீங்கள் பண்ணுறது நல்ல முடிவாக இருக்கும். சொல்கிறதா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இன்னமும் திருந்த மாட்டேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான் வரும். இப்போயாவது திருந்தி வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. அம்மா, யார் யாரோ எனக்கு வந்து இது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து ரத்னா, சண்முகம், பரணி, முத்துப்பாண்டி இவங்க எல்லாரும் தாம்மா.